தமிழர்களின் வரலாற்றை பேசும்போது சோழர்கள் வெறும் போர் வீரர்கள் மட்டுமல்ல, அவர்கள் உலகத்தை இணைத்த மாபெரும் கடல் வணிகர்கள். 1000 ஆண்டுகளுக்கு முன்பே சோழர்கள் இந்திய பெருங்கடலை கடந்து தென்கிழக்கு ஆசியா வழியாக சீனாவுடன் நேரடி வணிக தொடர்பை ஏற்படுத்தினார்கள். அந்த காலத்தில் சீனாவை ஆட்சி செய்தது புகழ்பெற்ற சாங் வம்சம். சோழர்களின் முதன்மை துறைமுகமான நாகப்பட்டினத்திலிருந்து புறப்பட்ட பிரம்மாண்ட மரக்கலங்கள் பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் ஆபத்தான கடல் வழிகளை கடந்து சீனாவின் குவான்சூ துறைமுகத்தை அடைந்தன. இந்த உலகளாவிய வணிக புரட்சியை சாத்தியமாக்கியவர்கள் மாமன்னர்கள் ராஜராஜன் மற்றும் ராஜேந்திரன். வரலாற்று அறிஞர் நீலகண்ட சாஸ்திரியின் குறிப்புப்படி முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் கிபி 1077 72 பேர் கொண்ட பிரம்மாண்ட சோழர் தூதுக்குழு சீனாவுக்கு சென்றது. அவர்கள் சீன பேரரசருக்கு அரிய பல பொருட்களை பரிசாக கொடுத்து வர்த்தகம் செய்தனர். பளபளக்கும் பட்டு துணிகள், காண்டாமிருக கொம்புகள், தந்தங்கள், நறுமண சாம்பிராணி மற்றும் பன்னீர் போன்றவை கொண்டு செல்லப்பட்டன. அது மட்டுமின்றி மருத்துவ குணம் கொண்ட செங்கதிர் கோஷ்டம், பெருங்காயம், வெண்காரம் மற்றும் கிராம்பு போன்ற நறுமண பொருட்களையும் சோழர்கள் சீனாவில் பெரும் மதிப்புக்கு விற்றனர். சீனாவில் கண்டெடுக்கப்பட்ட சோழர் காலத்து தமிழ் கல்வெட்டுகளும் சிவன் கோவில் சிதிலங்களுமே இதற்கு சான்று. இன்றைய குளோபல் ட்ரேடுக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பே அடித்தளமிட்டவர்கள் நம்முடைய சோழர்கள். தமிழரின் உலகளாவிய பெருமை இன்னும் பலரை சென்றடைய இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள்.